ஒரு ராஜா இருந்தாரு. அவரை பார்க்க ஒரு வயசானவர் வந்தாரு. அரச பார்க்க வந்த அவரு, நான் கொஞ்ச நாள் வெளியூர் போக போறேன், அதனால கண்ணு தெரியாத என்னோட 2 பிள்ளைங்களையும் அரண்மனையில் வச்சு பார்த்துக்கோங்கன்னு சொன்னாரு. அரசரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு. அப்ப அந்த வயசானவர் சொன்னாரு, என்னோட பிள்ளைங்களை கண்ணு தெரியலேன்னு சாதாரணமா நினைச்சுடாதீங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப திறமைசாலிங்க. என்னோட மூத்த மகன் குதிரைகளை பத்தி நல்லா தெரிஞ்சவன், குதிரைய தடவி பார்த்தே அதோட குணத்தை பத்தி சொல்லிடுவான். என்னோட இளைய மகன் நகைகள் வைரங்கள் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சவன், அந்த நகைகள் நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமானு தடவி பார்த்தே சொல்லிடுவான்னு சொன்னாரு. இதை கேட்ட அரசர் அந்த வயசானவருக்கும் அவரோட மகன்களுக்கும் விருந்து வச்சிட்டு அந்த வயசானவரை வெளியூருக்கு அனுப்பி வச்சாரு. ஒரு நாள் அரண்மனை தோட்டத்துல இருந்த அரசர்கிட்ட ஒரு குதிரை வியாபாரி ஒரு குதிரைய விக்கிறதுக்கு வந்தாரு. அப்பத்தான் கண்ணு தெரியாத மூத்த மகனை கூட்டி அந்த குதிரைய பத்தி கேட்டாரு. அந்த குதிரைய தடவி பார்த்த அவன், இந்த குதிரை யாருக்கும் உதவாது, இது முரட்டு சுபாவமா இருக்கிறதால இது சவாரிக்கு ஒத்து வராதுன்னு சொன்னான். உடனே தன்னோட தளபதியா கூப்பிட்டு அந்த குதிரைய ஓட்டி பார்க்க சொன்னாரு. குதிரை மேல தளபதி ஏறி உட்கார்ந்ததும் குதிரை அவரை தள்ளி விட்டுட்டு ஓடிடுச்சு. இத பார்த்த அரசனுக்கு ஆச்சரியமா போச்சு.